பழனி தைப்பூச திருவிழா தெப்ப உற்சவத்துடன் நிறைவடைந்தது. பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த ஜனவரி 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் நிறைவு விழாவான தெப்ப உற்சவம் ஆயிரவாள் செட்டிகள் தெப்பகுளத்தில் நடைபெற்றது. குளத்தின் நடுவில் உள்ள கல்மண்டபத்தில் வள்ளி தேவசேனை மற்றும் முத்துக்குமார சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்களும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன. இதனையடுத்து நகைகள் பட்டாடைகள் அணிவித்து மலர் அலங்காரத்துடன் முத்துக்குமாரசாமி தெப்பத்தில் எழுந்தருளினார். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்ப குளத்தை சுற்றி வந்த நிலையில் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பிரபல மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் ஆண்டு தைப்பூச திருவிழா விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த 2 நாட்களுக்கு தெப்ப உற்சவ திருவிழா தொடங்கியது. முதல் நாளன்று கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள், சிங்காரவேலன் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தெப்பத் திருவிழா வண்ணமயமாக நடைபெற்றது. வழக்கத்தை விட நீர் அதிகம் காணப்பட்ட குளத்தில் உற்சவர் எழுந்தருளினார். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த குளத்தை உற்சவர் வலம் வந்தார். இதனை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். குளத்தின் 4 புறங்களிலும் உள்ள படிக்கட்டுகளில் அமர்ந்து பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்தனர். கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருந்ததால் குளத்தை சுற்றி காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் யானைக்கு குளியல் தொட்டி திறக்கப்பட்டுள்ளது. பேரூர் கோவிலில் கடந்த 27 ஆண்டுகளாக யானை கல்யாணி பராமரிக்கப்பட்டு வருகிறது. பக்தர்களை வெகுவாக கவர்ந்த இந்த யானை குளிப்பதற்கு பிரத்யேகமாக தொட்டி கட்டப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 32 அடி நீள அகலத்தில் 4 அடி உயரத்தில் குளியல் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட தொட்டியை அமைச்சர் சேகர்பாபு திறந்து வைத்தார். சாய்வு தளத்தின் வழியாக தொட்டியில் இறங்கிய யானை தண்ணீரை வாரி இறைத்து உற்சாகமாக குளித்தது. குளியல் தொட்டியுடன் சேர்த்து 5.5 ஏக்கர் பரப்பளவில் யானை நடைபயிற்சி மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. காரைக்குடி அருகே பாலியல் தொந்தரவு அளித்ததால் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். காரைக்குடி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் அப்பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் இளங்கலை படித்து வந்தார். அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் இளவரசன் மற்றும் கல்லூரி மாணவர் பாலகணேஷ் ஆகியோர் மாணவியிடம் நெருங்கி பழகியதோடு அவருக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இதில் கல்லூரி மாணவர் அளித்த தொந்தரவு தாங்காமல் அந்த மாணவி எலி பேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அப்பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் மாணவி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இளைஞர்கள் 2வரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இயந்திரம் தட்டுப்பாடு காரணமாக மழையால் வயலில் சாய்ந்து கிடக்கும் நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். 35,000 ஏக்கர் விளை நிலங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழையால் சாய்ந்தன. மழை காரணமாக அறுவடை பணிகளில் தடை ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது அனைத்து விவசாயிகளும் அறுவடையை தொடங்கியுள்ளதால் இயந்திரங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். இதனால் அறுவடை பணிகள் தொய்வடைந்துள்ளதாக கூறும் விவசாயிகள் அறுவடை தாமதமாவதால் நிலத்தில் சாய்ந்த நெற்பயிர்கள் மேலும் சேதமடையக்கூடும் என வேதனை தெரிவிக்கின்றனர். ஆனால் மயிலாடுதுறை மாவட்ட சித்திரக்காடு டிவிஷனில் வந்து இதுவரைக்கான ஒரு மிஷின் கூட, ஒரு செயின் டைப் மிஷின் கூட இல்லை. அடுத்தாச்சும் சரி இப்போ இதாச்சும் விட்டாச்சு, இதுக்கு போல ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரியல. அடுத்த டைம் வச்சு இந்த அறுக்கிறதுக்கு ஒரு கோரிக்கையாக மிக முக்கியமான கோரிக்கையாக நான் வைக்கிறேன். ஒரு 5 செயின் டைப் மிஷின் ஆச்சும் வாங்கி வச்சாதான் இது எங்கே போல விவசாயிகள், சிறு குறு விவசாயிகளுக்கு பயனடைவார். தட்டுப்பாடு காரணமாக அறுவடை இயந்திரங்களுக்கான வாடகை அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். அறுவடை இயந்திரங்களின் தட்டுப்பாட்டை போக்க அரசு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயில் மூலஸ்தானத்தில் குரங்குகள் புகுந்ததால் தற்காலிகமாக அபிஷேகம் நிறுத்தி வைக்கப்பட்டது. திருத்தணி முருகன் கோயிலில் தரிசனத்திற்காக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அப்போது உணவு தேடி வந்த குரங்குகள் திடீரென்று மூலஸ்தானத்தில் புகுந்தன. இதனால் அர்ச்சகர்கள் உள்ளே செல்ல தயங்கினர். இதனையடுத்து பக்தர்களை அவசரமாக வெளியேற்றிய கோயில் நிர்வாகத்தினர் நீண்ட நேரம் போராடி குரங்குகளை விரட்டினர்.
பக்தர்கள் மீண்டும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டாலும் இதுகுறித்து வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சாமி தரிசனம் செய்யக்கூடிய நேரத்தில் வந்து குரங்கு வந்து கருவறையில் பூந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் சாமி தரிசனம் தடை செய்யப்பட்டிருக்காங்க. இதன் மீது வந்து வனத்துறையினரும் சம்பந்தப்பட்ட கோயில் நிர்வாகிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதிக தொலைவிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் சிரமம் இல்லாமல் சாமி தரிசனம் செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவங்களுக்கு கோரிக்கையாகவே நாங்கள் வைக்கிறோம். போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். யூடியூபை பார்த்து கற்றுக்கொண்டு செயின் பறிப்பில் ஈடுபட்ட இளைஞர்கள் முதல் முயற்சியிலேயே காவலர்களிடம் சிக்கிக் கொண்டனர். சென்னை ராமாபுரத்தைச் சேர்ந்த ராதா என்பவரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் தங்கச்சங்கிலியை பறித்து சென்றனர். இது தொடர்பாக நெற்குன்றத்தைச் சேர்ந்த விஜய் மற்றும் நொளம்பூரைச் சேர்ந்த தமிழன் ஆகிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சிசிடிவி கேமரா மூலம் காவல்துறையினர் கண்டுபிடிக்காமல் இருக்க பல உத்திகளை கடைபிடித்ததாக கூறியுள்ளனர். செயின் பறிப்பில் ஈடுபடுவதற்கு முன்பு வீட்டில் இருந்து புறப்பட்டு மதுரவாயல், திருவேற்காடு, நொளம்பூர் பகுதிகளில் பல்வேறு தெருக்களில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் சுற்றியுள்ளனர். அப்போது ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் போது வெவ்வேறு நிறத்தில் சட்டைகளை மாற்றியுள்ளனர். இதேபோல வாகனங்களின் நம்பர் பிளேட்டையும் மாற்றியுள்ளனர். காவல்துறையினர் எதை வைத்து துப்பு துலக்குவர் என்பதை யூடியூபில் பார்த்து கற்றுக்கொண்டதாக கூறும் இளைஞர்கள் மது குடிப்பதற்காக முதல் முறையாக வழிப்பறியில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பொதுத் தேர்வுகளில் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற சிறப்பு கையேடு மூலம் பயிற்சி அளிக்க கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதற்காக முக்கியமான மற்றும் எளிதான மதிப்பெண் எடுக்கக்கூடிய பாடப்பகுதிகளை தொகுத்து பயிற்சி புத்தகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக சென்னையில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டது. 10th ஒரு லேர்னிங் மெட்டீரியல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சப்போர்ட்டா பார்க்குறோம். ஏன்னா அவனுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபுல் புக்கு கிட்டத்தட்ட 300 பேஜ் இருக்கிற புக்கு நீ படிக்கிறதுக்கு பதிலாக 60 பேஜ் தான் அதுலேயும் நம்ம சொல்யூஷனோட கொடுத்துருக்குறோம். அப்படிங்கிறப்ப வந்து அவனுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அவனுக்கு இப்போ பூஸ்ட் அப் பண்ண அவனுக்கு அது. கடந்த கால பொதுத் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் பயிற்சி கையேடுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த மெட்டீரியல் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த சமயத்தில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து பிராக்டிஸ் பண்ணனா கண்டிப்பா 100% ரிசல்ட்ஸ் ரீச்சிங். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு 2 மாதங்களே உள்ள நிலையில் அனைத்து மாவட்டங்களிலும் முழு தேர்ச்சி பெறுவதற்கு ஆசிரியர்களையும் மாணவர்களையும் கல்வித்துறை தயார்படுத்தி வருகிறது. பொதுமக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்துவதில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு அரசு பொறுப்புடன் செயல்படுவதாக பொருளாதார நிபுணர் ஜெயதி கோஷ் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் டிஎன் டாக் என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் உலக பொருளாதாரம் மந்த நிலையை நோக்கி செல்கிறதா என்ற தலைப்பில் மாசாசூசெட்ஸ் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியர் ஜெயதி கோஷ் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர் மத்திய அரசின் பட்ஜெட்டில் மக்களின் செலவுகளை அதிகரிக்கும் திட்டங்கள் அதிகமாக உள்ளதாக விமர்சித்தார். We get a budget that says we are not going to increase any of the things that matter for people. The employment scheme, health, agriculture, education. We're not going to spend any money on that. In fact, we're going to reduce the money on all those things. Where's the outcry? What do you get instead on the front pages of every newspaper? Best budget ever, so wonderful, 11 on 10. You know, so in a sense, it's because we don't push back. மற்ற வளர்ந்த நாடுகளை விட இந்தியா பின்தங்கி இருப்பதற்கு சாதி ரீதியான பல்வேறு கட்டுப்பாடுகளே பிரதான காரணம் என்று ஜெயதி கோஷ் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதை வரவேற்பதாகவும் அவர் கூறினார். தென்காசி மாவட்டத்தில் இருந்தபோது பெற்றோரால் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட காதல் திருமணம் செய்த கிருத்திகா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆஜர்படுத்தப்பட்டார். தன் விருப்பப்படியே பெற்றோருடன் சென்றதாக கிருத்திகா தரப்பு வழக்கறிஞர் வாதாடிய நிலையில் நீதிபதிகள் நேரடியாக கிருத்திகாவிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கிருத்திகாவின் கணவர் பட்டேல் தாக்கல் செய்த மனுவில் கிருத்திகாவிற்கு மனநல சிகிச்சை அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து கிருத்திகாவை தென்காசியில் உள்ள காப்பகத்திற்கு அனுப்பி 2 நாட்கள் தங்க வைத்து வாக்குமூலம் பெற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. காப்பகத்தில் இருக்கும் நாட்களில் பெற்றோர் அல்லது உறவினர்கள் உள்ளிட்ட யாரும் கிருத்திகாவை சந்திக்க அனுமதிக்க கூடாது என்றும் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணை பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த கிருத்திகாவின் கணவர் வினீத் தனக்கு நீதி கிடைக்கும் என நம்புவதாக தெரிவித்தார்.
தேனி மாவட்டம் போடி அருகே குடும்ப தகராறு காரணமாக 50 அடி ஆழ கிணற்றில் 3 குழந்தைகளுடன் தாய் தற்கொலைக்கு முயன்றதில் 2 பெண் குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். பொட்டிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ராமராஜுக்கு வீரமணி என்ற பெண்ணுடன் திருமணமாகி ராஜபாண்டி, ஈஷா, ஜீவிதா என 3 குழந்தைகளுடன் வசித்து வந்தனர். இந்நிலையில் குடும்ப தகராறால் அப்பகுதியில் விவசாய கிணற்றில் வீரமணி தனது 3 குழந்தைகளுடன் குதித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அவர்களை காப்பாற்ற ராமராஜும் கிணற்றில் குதித்துள்ளார். சுமார் 50 அடி ஆழ கிணற்றில் தண்ணீர் இல்லாததால் அனைவரும் படுகாயமடைந்து வலியில் அலறியுள்ளனர். சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி 5 பேரையும் படுகாயங்களுடன் மீட்டனர். 5 பேரும் சிகிச்சைக்காக போடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஈஷா, ஜீவிதா ஆகிய 2 பெண் குழந்தைகளும் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து மீட்கப்பட்ட ராமராஜ், வீரமணி, மகன் ராஜபாண்டி ஆகிய 3 தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தனது தலைமையிலான பாஜக அரசு தாக்கல் செய்த ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் ஏழைகளின் நலனே மையமாக இருந்ததாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் செவ்வாய்க்கிழமை நடந்தது. மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் நடந்த இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தாக்கல் செய்யப்பட்ட முழுமையான பட்ஜெட் இது என்று குறிப்பிட்டார். எனினும் தேர்தலை மனதில் வைத்து தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் என்று இதனை கூறிவிட முடியாது என்றும் சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினருடைய நலன்கள், ஒட்டுமொத்த வளர்ச்சி ஆகியவை பட்ஜெட்டின் ஒவ்வொரு அங்கத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். G20 கூட்டங்களில் பங்கேற்க வரும் பல்வேறு வெளிநாட்டு பிரதிநிதிகள் இந்தியாவின் ஏற்பாடுகளை பாராட்டுவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார். கடந்த 2001ஆம் ஆண்டு குஜராத் பூகம்பத்தை நினைவு கூர்ந்த பிரதமர் துருக்கி, சிரியா நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தார். கூட்டணியையும் உப்புமாவையும் ஒப்பிட்டு நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி திருச்சி சிவா பேசியது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. Sir, in a college hostel, listen, Derek. Yes, tell us about upma. Every day, upma is being served. Sir, the students get agitated. They raise a hue and cry. They say, we don't want upma, that, and all. So the warden finds no other option. He says, no, okay, I'll get your views. I'll conduct, you vote for what you want. The voting was counted, sir. 7% of the students have voted for bread and omelette. 13% have voted for puri. 18% for aloo paratha. 19% for masala dosa. 20% for idli. 23% for upma. Again upma. That is 2019. Because all the students were not united. Different opinions. Again upma came to the canteen, sir. Sir, 24, sir. Our leader, Mr. Stalin, is spearheading. We have all joined here and discussed. All the students will come together, sir, and upma will be out of the canteen. திருச்சி சிவாவின் இந்த கதை மாநிலங்களவையை நடத்திக் கொண்டிருந்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உள்ளிட்டோரை சிரிப்பலையில் ஆழ்த்தியது.